வெல்கம் டு சிவகவி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நாம ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க பார்க்க போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க புட்டிங் செஞ்சு போட சொல்லி. அதனால நம்ம இன்னைக்கு புட்டிங் தாங்க செய்ய போறோம். புட்டிங்ல பல டைப்பான புட்டிங் இருக்கு. நாம இன்னைக்கு பிரெட் புட்டிங் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பிரெட் புட்டிங் செய்யறதுக்கு முதல்ல கேரமல் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 5 இன்ச்சு பேன் எடுத்துருக்கேங்க. அதுக்கு 75 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கேங்க கேரமல் செய்யறதுக்கு. வாங்க கேரமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணியை அதில் ஸ்பிளாஷ் அதாவது தெளிச்சுக்கிறேங்க. அப்போதான் சர்க்கரை உருக முடியும். அதனாலங்க பாருங்க எப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு. இதே மாதிரி கொதிக்கிட்டோங்க. நல்ல கேரமல் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள்கிட்ட காட்டுறேங்க. பாருங்க சர்க்கரை கலர் மாறிட்டே வருது. இது நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். பாருங்க சைட்லாம் நல்லா ப்ரௌனா வந்துருச்சு பாருங்க. இன்னும் ப்ரௌனா வரணும். அதுக்குன்னு ரொம்ப பெருசா வச்சிடாதீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிடும். அதனால கேரமல் கசந்து போயிடும். கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா ப்ரௌனா வரணும். பாருங்க நல்ல கேரமல் கலர் வந்துருச்சு. நான் நிறுத்திக்கிறேன். நிறுத்தி இப்போ பேன்ல விட்டுக்குவோங்க. பேன்ல நல்லா எலாபரேட்டா ஊற்றணுங்க. நீங்க அது எல்லா இடத்துக்கும் ஆகணும். பாருங்க இந்த மாதிரி நானும் பரப்பி விட்டேன். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வாங்க இப்போ புட்டிங்க்கு பேஸ் செஞ்சுக்கலாம். பிரெட் புட்டிங்க்கு முக்கியமான விஷயமே பிரெட் தாங்க. நான் இன்னைக்கு பிரெட்டோட ஓரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சிருக்கேன். இதை ஒரு சுத்திட்டு வந்துடுறேங்க. பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊற்றிருக்கேங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கிறேங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேரணும். இப்போ நம்ம 400 ml பால் ஊற்றிக்கலாங்க. பால் விட்டு பொறுமையாக கலந்துக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பிரெட்டு, அதை இதில் கலந்துருவோம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கிடுவோங்க. பாருங்க நல்லா ஒன்றா கலந்தாச்சு. இப்போ இதை அந்த கேரமல் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா டின்னு, அதில் இதை ஊற்றிக்குவோங்க. பாருங்க இந்த கேரமல் நல்லா செட் ஆயிடுச்சு. நீங்கள் ஊற்றும் போது ரொம்ப தரன்னு ஊற்றக்கூடாதுங்க. கேரமல் உடஞ்சிடக்கூடாது. உடஞ்சிருச்சுன்னா 1 2 சேர்ந்து கலந்து ஒரு மாதிரி குளறுபடி ஆகிடும். பொறுமையாக விடணும். சைடில் பொறுமையாக விடணுங்க. இப்போ நான் பொறுமையாக விடுறேன் பாருங்க. இந்த மாதிரி பொறுமையாக விட்டுக்கிறோங்க. நீங்கள் கீழே இருக்க கேரமல் உடஞ்சிடக்கூடாது. காயாமே இருக்குங்க. அப்போ நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தரன்னு ஊற்றும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. புட்டிங் எப்பயுமே தண்ணியில் தாங்க வேக வைக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணுறது, அதாவது இட்லி குண்டால எப்படி வைப்போம் அந்த மாதிரி ஆவி வைக்கிற ஒரு பொருள். அதனால நான் இன்னைக்கு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதாவது நம்ம வைக்கிற அந்த ஏனம் தண்ணி தொடணும். கொதிக்கும் போது அந்த தண்ணி பட்டுச்சுன்னா தான் நமக்கு கிண்ணத்துக்குள்ளே இருக்க அந்த புட்டிங் நல்லா வேகும் இல்லைங்களா. நான் சின்ன ஒரு தட்டு போட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வருது தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த டின்னை எடுத்து இதில் வச்சுக்கிறேங்க. நீங்கள் எந்த ஏனம் வைக்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு தட்டு போடுங்க. தட்டு இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாதுங்க. நான் இன்னைக்கு தட்டு போடலை. நீங்கள் தட்டு போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ அதை அந்த கண்ணாடி பாத்திரத்தை போட்டு நான் மூடிக்கிறேன். இப்போ இந்த மிக்சரை நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மீடியம்லாம் வச்சுக்குவோங்க. மீடியம்லேயே கொதிக்கிட்டோம். அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்க நம்மளோட பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 35 நிமிஷம் ஆச்சுங்க. அதனால் நீங்கள் உங்கள் டைம் பார்த்து வைங்க. டைம் எல்லாருக்கும் ஒரே டைம் ஆகாது. நம்ம வைக்கிற பிரெட்டை பொறுத்தும் நம்மளோட அடுப்போட ஏனத்தை பொறுத்தும் மாறி மாறி வருங்க. இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா நம்ம கேக் மாதிரி தாங்க. உள்ளே விட்டு பார்த்தோன்னே நல்லா பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்தாலே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது இன்னும் வெளில ஒரு அரை மணி நேரம் இருக்கணுங்க. அதாவது ரொம்ப சூடாக இருக்கு இல்லையா, இது இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் காட்டுறேங்க. பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அன்மோல்டு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பிரெட் புட்டிங்.
அந்த கேரமெல்லாம் மேலே அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் அன்மோல்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு. எப்படி டெக்ஸ்சர் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். கட் பண்ணிட்டேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சிவகவி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாதீங்க. அதை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய்.